திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பரம்பொருளின் அழிவில்லாத கருணைக்கும் குரு அருளுக்கும் அனைத்து சிவ தொண்டர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிற்றுரையான திருவாசகத்தை பாடுவதினால் மன நிறைவு அடைகிறேன் என்பதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருவாசகத்தில் மொத்தம் 658 பாடல்கள் இருக்குது அப்படின்னு. இந்த 658 பாடல்களை பாடுவதினால் எப்படி மன நிறைவு அடைவோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு மனிதன் மன நிறைவு அடையணும் அப்படின்னா அவனுடைய ஆன்மாவும் உயிரும் நல்ல ஒரு ஆனந்த நிலையில் இருக்கும் பொழுது அவன் மன நிறைவு அடைகிறான் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே புரியும், தெரியும். அப்போ இந்த 658 பாடல்களை பாடுறதுனால ஆன்மாவும் உயிரும் ஆனந்தத்தை எப்படி பெறும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். 658 இந்த 6, 5, 8 அப்படிங்கிற எண்களில் தான் இந்த சூட்சமே அடங்கியிருக்கு. மனுஷனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவன்கிட்ட ஒரு 6 தீய குணங்கள் இருக்கு. விலங்கிலிருந்து மனிதன் வந்தான் மற்றும் பழைய பதிவுகளினுடைய தாக்கத்தினால அவன்கிட்ட அப்பப்போ இந்த 6 தீய குணங்கள் வெளியில வருது. அவனையே அறியாம வெளியில வந்துடும். அந்த 6 தீய குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் அப்படிங்கிற இந்த 6 தீய குணங்கள் மனுஷங்கிட்ட இருக்கு. திருவாசகத்தை பாட 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 அவனையே அறியாம இந்த 6 தீய குணங்களை சீரமைக்கும் நிகழ்வு நமக்குள்ள நடக்கும். எப்படி அப்படின்னா, இந்த பேராசையை நிறைமனமாகவும், கடும் பற்றை ஈகையாகவும், சினத்தை சகிப்புத்தன்மையாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மையை சமமாகவும், அனைவரும் சமம் அப்படிங்கிற கொள்கையோடையும், அப்புறம் முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பு நெறியோடும், வஞ்சத்தை மன்னிப்பாகவும் நம்மளை அறியாம இந்த 6 தீய குணங்களும் சீரமைக்க பெற்று நம் வாழ்க்கையில சந்தோஷத்தின் முதல் நிலைக்கு நம்மளுடைய ஆன்மா முன்னேறி செல்லும். அடுத்து அந்த 5 அப்படிங்கிற எண்ணில் என்ன சூட்சமம் அடங்கியிருக்குன்னா, நம்முடைய ஐம்புலன்களுடைய மிகுதியினாலேயும் குறைபாட்டினாலையும் நமக்கு என்னன்னா பல உடல் உபாதைகளும் வருது, மன உபாதைகளையும் நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இந்த திருவாசகத்தை பாட பாட இந்த 5 புலன்களையும் நம்முடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த 5 புலன்களும் தன் நிலை உணர்ந்து அதற்கு தகுந்த மாதிரி இது வேலை செஞ்சு நல்ல உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஒரு மனிதன் கிடைக்க பெறும் பொழுது அவனையே அறியாம அவனுடைய ஆன்மாவும் உயிரும் நல்ல ஒரு மன நிறைவே அடையும். அப்ப திருவாசகத்தை பாட 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 நமக்கு இந்த நிலை நமக்கு கிட்டும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 8ங்கிற நம்பர்ல என்ன சூட்சம் அடங்கி இருக்கு அப்படின்னா, மனிதனுடைய உடம்புல 7 ஆதாரங்கள், 7 சக்கராஸ் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுப்தி, ஆக்னா, துரியம் அப்படின்னு 7 சக்கரம் இருக்கு. இந்த 7 சக்கரங்களும் நல்ல முறையில் ஆக்டிவேட் செய்யப்படும், அதாவது நல்ல முறையில் இயங்கும். ஏன்னா திருவாசகத்தை பாட பாட ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு ராகங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு ராகத்துக்கு தகுந்த மாதிரி பாடும் பொழுது இந்த 7 சக்கராவும் நல்ல வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் 7 சக்கராவுக்கு மேலே 8ஆவதா துவாதசாங்கம் அப்படின்னு ஒரு நிலை இருக்கு. தலை உச்சியிலிருந்து ஒரு 12 அங்குலம் மேலே. அப்போ அந்த துவாதசாங்கம் நல்ல முறையில் செயல்படும் பொழுது நம்ம சுற்றி எப்பொழுதும் நல்ல மனிதர்களும் நம்ம சுற்றி நல்லவர்களுமே எப்பவுமே இருப்பாங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளை சுற்றி இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எங்கே போனாலும் நம்ம பார்க்குற பொருள் எல்லாம் நல்லதாகவே இருக்கும், பார்க்கும் மனிதர்கள் எல்லாரும் நல்லவர்களாகவே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆரா நமக்கு கிரியேட் ஆகிடும். அப்போ திருவாசகத்தில் இருக்கிற அந்த 658 பாடல்களை பாட 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 ஒரு மனிதன் தன்னையே அறியாமல் இந்த 6 அருகுண சீரமைப்பை பெற்று 5 புலன்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு 8 சக்கராவும் நல்ல வேலை செஞ்சு அவனுடைய வாழ்வின் நோக்கமான முழுமை பெற்று அடைய முடியும். அதாவது அவனுடைய ஆன்மாவும் அவனுடைய உயிரும் ஆனந்த பெருநிலையில் இருக்கும்போது அன்பே சிவம் அப்படிங்கிறத அவன் உணர்வான். அப்படிங்கிறது தான் திருவாசகத்தை பாட 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 மன நிறைவு கிட்டும் அப்படிங்கிற இது. அப்போ இந்த ஒரு 658 பாடல்களை பாடி எல்லாரும் மன நிறைவு அடைய வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய அனைத்து சிவ தொண்டர்களுக்கும் நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அவைக்கு எனது அன்பான வணக்கங்கள். திருவாசக பாடுவேன், திருவருள் பெறுவேன். ஓம் நம சிவாய. திருவாசக பாடலின் வரிகளில் உள்ள பொருளை புரிந்து பாடுவதனால் என் மனம் நிறைவு அடைகிறது என்ற தலைப்பில் தங்களிடம் நான் சிறிது பேச வந்துள்ளேன். இந்த தலைப்பில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த திருமுறையும் சைவ நீதியும் குழுவில் உள்ள குருமார்களுக்கும்
தொண்டர்களுக்கும் வழிகாட்டியாளர்களுக்கும் பக்தர்களுக்கும் என் முதன்மையான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு நான் என் உரையினை தொடங்குகிறேன். திரு வாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது ஆன்றோரின் வாக்கு. திருவாசகத்தின் மாணிக்கவாசக பெருமானால் அருள பெற்று 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையான திருவாசகம் என்பது தேன். திருவாசகம் என்னும் அந்த அத்தகைய தேனினை வரியில் உள்ள பொருளை புரிந்து பாடுவதனால் என் மனம் இறைவனை அடையக்கூடிய ஒரு நிலையை நான் உணர்கிறேன். உயிர் மலரும் தமிழ் வேதம் என்பது இதற்கு எதிர்வாசகத்திற்கு இருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பு. அதாவது மாணிக்கவாசக பெருமான் இறைவன் மீது கொண்ட பக்தி, அவர் அதில் அமைத்துள்ள இலக்கிய நயம், அவர் அதில் தெரிவித்துள்ள ஒரு தத்துவ உண்மை, அதில் அவர் அமைத்துள்ள தமிழ் நடை, இவை அனைவராலும் பாடக்கூடிய, அனைவராலும் புரிந்து கொள்ளக்கூடிய, குழந்தைகள் உட்பட பொருளை புரிந்து பாடக்கூடிய ஒரு நிலையில் உள்ளதால் இதனை உயிர் மலரும் தமிழ் வேதம் என்று போற்றி புகழ்ந்து கூறுகிறார்கள். சிவபுராணம் என்பது திருவாசக பகுதியில் உள்ள ஒரு பகுதி என்பது நான் பல வருடமாக படித்தாலும் இந்த குழுவில் இணைந்த பிறகுதான் அதனை நான் தெரிந்து கொண்டேன். அத்தகைய பாடலுடைய பொருளை ஆட்சி கூறும்போதும் ஒரு ஐயா பாடும் பொழுதும் அந்த உணர்வு என்னுடன், அதாவது என் காதிற்கு இனிமையான தேன் பாய்வது போன்ற ஒரு உணர்வினை ஏற்படுத்தி நான் அதில் அந்த பக்தியில் அதாவது அந்த சிவபுராணத்தை பாடக்கூடிய ஒரு முழுமையான நிறைவினை நான் உணர்ந்தேன். நான் அதில் சில வரிகள் என் மனதினை தொட்டது. அது என்ன பார்த்தீங்கன்னா, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ். அதாவது அந்த பாட்டினுடைய பொருளை புரிஞ்சு நம்ம பாடும் பொழுது சிவபெருமான் திருவடியை அடைந்து முக்தி நிலையை அடைவார்கள் என்பது அதனுடைய பொருள். திருவாசகம் என்பது வெறும் பாட்டு மட்டும் கிடையாது, அது ஒரு ஆன்மா இறைவனை அடையும் பாதையை விளக்கும் ஒரு தத்துவம். அதாவது பிரிக்கிறது திரு பிளஸ் வாசம் பிளஸ் அகம், அதாவது இறைவன் நம் அகத்தில் வாசம் செய்கிறான் என்ற தத்துவத்தை உணர்ந்து நம்முள் இருக்கும் சிவனை அது தரிசிக்க செய்கிறது, தரிசிக்க முடியும் என்பது ஒரு நாம் உணர்ந்த ஒரு உணர்வு. இப்ப நான் அதை பொருளை புரிஞ்சு பாடும் பொழுது ஒரு அறியாமை என்ற இருளை அகற்றி ஞானத்தையும் நிலையான மன அமைதியையும் பிறவி பயனை அடைந்த திருப்தியையும் அளிக்கிறது என்பது என்னுடைய புரிதல். இப்ப பிடித்த 10 போன்ற பகுதிகளில் இறைவன் ஆன்மாவை விடாது பிடித்து முத்திக்கு அழைத்து செல்லும் அனுபவம் சொல்லப்பட்டுள்ளது. இதை உணரும் போது இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்ற பாதுகாப்பு உணர்வு மனதிற்கு நிறைவை தருகிறது. பரந்தமால் கண்ணலோடு நெய்கலந்தார் போல சிறந்த அந்த ஓமை இறைவனின் அருள் எவ்வளவு இனிமையானது என்பதை புரிந்து கொண்டு பாடல்களுடன் நம் உணர்வுகளை இணைக்க முடிகிறது. அதாவது இத்தகைய பாடலை பொருள் புரிந்து பாடும் பொழுது அது வெறும் இசையாக அல்லாமல் மனதின் ஆழத்தில் இறங்கி ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் ஒரு தியானமாக மாறுகிறது என்பது என்னுடைய கருத்து. இத்தகைய பாடலை அனைவரும் பொருள் புரிந்து பாட வேண்டும். அந்த நிலை, அதாவது அந்த உணர்வினை அனைவரும் உணர வேண்டும் என்பது என்னுடைய ஆசைன்னு வச்சுக்கலாம். இப்ப நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. திருச்சிற்றம்பலம்.